இன்றைக்கி காடையோட எடை 160 கிராம் இருக்குது. 20 நாளில் 160 கிராம் அப்படிங்கிறது நல்ல வளர்ச்சி தான். ஒரு வாரத்துக்கு அப்புறம் பண்ணையை பார்க்க கிளம்பலாம்னு சொல்லிட்டு நானும் தம்பியும் கிளம்பிட்டோம். காலைல 6 மணிக்கே கிளம்பணும் அப்படிங்கிறதுனால போகிற வழியிலே ஆளுக்கு ஒரு டீயும் பண்ண சாப்பிட்டு போகலான்னு சொல்லியிருந்தேன். எனக்கு பிஸ்கெட் தான் வேணும்னு சொல்லிட்டு தம்பி ஆர்டர் பண்ணி பிஸ்கெட் வாங்கிட்டாப்ல. அங்கேயே ஆளுக்கு ஒரு டீயும் பிஸ்கெட்டும் பண்ண சாப்பிட்டுட்டு பண்ணை கிளம்பிட்டோம். ஒரு வாரத்துக்கு அப்புறம் பண்ணையை பார்க்கும்போது நிறைய தண்ணி தேங்கி இருந்தது. இதுக்கு முன்னாடி தம்பி தான் வீடியோ எடுத்து எனக்கு அப்டேட் பண்ணியிருந்தார். இன்றைக்கி நேர்லேயே பார்த்துருந்தேன். ஸோ ஜேசிபி வர வச்சு இதை ஃபஸ்ட்டு சரி பண்ணணும். சரி, காடைகள்லாம் எப்படி இருக்குது அப்படிங்கிறதுக்காக காடைகளை போய் பார்க்க போயிருந்தேன். ஸோ அதுங்களை பார்க்கும்போது வேறு லெவலில் ஒரு ஹாப்பினஸ் எனக்குள்ளே. ஸோ உண்மையாக அந்த ஃபீலை வந்து சொல்லவே முடியல. ஏன்னா காடைகள் அவ்வளோ ஆக்டிவாக ஹெல்த்தியாக நல்ல வளர்ச்சி இருந்தது. ஒரு வாரத்துலேயே அதோட வளர்ச்சி விகிதம் டிஃப்ரென்ஸ் நல்லாவே தெரிஞ்சுது. டெய்லி பார்க்கும்போது கூட தெரியுமான்னு தெரியல. பட் ஒரு வாரத்துக்கு அப்புறம் பார்க்கும்போது நல்ல வித்தியாசம் தெரிஞ்சுது. இந்த வாரத்தில் 120 கிராம் இருக்குது அப்படின்னு சொன்னோம்னா இன்னொரு ஒரு வாரத்தில் கண்டிப்பாக 180 to 200 கிராம் கண்டிப்பாக டச் பண்ணுற ஒரு நம்பிக்கை இருக்குது. ஸோ இந்த வாரம் இது சேல்ஸ் ஆகிடும். ஸோ அது எப்படி ஆகுது அப்படிங்கிறத நான் அப்கமிங் வீடியோஸில் உங்களுக்கு அப்டேட் பண்ணுறேன். காடைகளை பற்றியும் இன்னும் சுவாரஸ்யமான தகவல் பற்றியும் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி நம்மளுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு சந்தேகங்களை கமெண்ட்ஸில் கேளுங்க. தேங்க்யூ. நெக்ஸ்ட் ஒரு நல்ல வீடியோ சந்திப்போம்.